இன்னைக்கு நம்ம எல்லாருமே டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற வார்த்தைகள்ல கிரிஞ்ச் அப்படிங்கிற வார்த்தையும் ஒண்ணுங்க. இந்த கிரிஞ்ச் அப்படிங்கிற வார்த்தை வந்து 15வது செஞ்சுரியில தான் வந்திருக்கு. அதாவது கிரிஞ்ச் அப்படின்னா ஒரு மாதிரி பயத்துல குனியறது அப்படிங்கறது தான் ஒரிஜினல் அர்த்தமா இருந்திருக்கு. இத கிராங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணம் படைச்சவங்களையும் பயங்கர வசதியானவங்களையும் பாக்குறப்ப சாதாரண மக்கள்லாம் ஒரு மாதிரி குனிஞ்சு கும்பிடுவாங்களாம். அதை தான் ஹி கிரிஞ்ச்டு பிஃபோர் மீ அல்லது ஷி கிரிஞ்ச்டு பிஃபோர் மீ அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. 19வது செஞ்சுரியில தான் பிசிக்கலா மட்டுமே இருந்த இந்த கிரிஞ்ச ஒரு மாதிரி எமோஷனலா மாத்திருக்காங்க. எமோஷனலா ஒரு மாதிரி குறுகி போயிட்டா, அவளே ஒரு மாதிரி ஆயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லேட்டர் ஆன் வந்து ஆஃபீஸ் அந்த மாதிரி டிவி ஷோஸ் எல்லாம் வந்து ஒரு ஹியூமன் பீயிங்க ஒரு மாதிரி வியர்டான ஆக்வர்டான சிச்சுவேஷன்ஸ்ல போட்டுட்டு அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணி அது ஒரு டிவி சீரிஸா கொண்டுட்டு வர்றப்ப ஓ மை காட் ஹி கிரிஞ்ச் கிரிஞ்சா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி அப்பதான் அந்த வார்த்தையோட ஒரிஜினல் அர்த்தம் வர ஆரம்பிச்சிருக்கு. மெல்ல மெல்ல ரெடிட் யூடியூப் அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் பூம் ஆகுறப்ப இந்த வார்த்தையை சேர்த்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. அப்பதான் வந்து இந்த மாதிரி கிரிஞ்ச் வீடியோஸ் கிரிஞ்ச் டைலாக்ஸ் இந்த மாதிரிலாம் சேர்த்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க.